Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.21 வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா A B C ன்னு மூணு செட் வந்து கொடுத்திருக்காங்க. Aங்கற செட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு. B யும் C யும் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத நான் ரோஸ்டர் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நான் சொல்யூஷன்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்க செட் அதாவது செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாத்தையும் ரோஸ்டர் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்றதுக்கு முதல்ல செட் பில்டர் ஃபார்ம் வந்து கிவன்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். அப்படின்னா பியில் வந்து என்ன இருக்குன்னா b is equal to x such that x is a prime, அதாவது ப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரைம் நம்பர் வந்து லெஸ் தென் 11 கொடுத்துருக்காங்க. நான் 11க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை வந்து எழுத போகிறேன். என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எனக்கு என்ன வரும்னா 2, 3, 5, 7 இது மட்டும்தான் எனக்கு 11க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். அதை நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து சிங்கிற செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்ன நேச்சுரல் நம்பர், அதுக்கப்புறம் அந்த நேச்சுரல் நம்பர் வந்து 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 9 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு சிங்கிற செட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 5ங்கிற நம்பரையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், 5லேருந்து 9க்குள்ளே இருக்கிற நம்பரை எழுதணும், ஆனால் அந்த 9ஐயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்படின்னா 5ஐ நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். அடுத்து 5க்கு அப்புறம் 6, 7, 8, 9ஐ வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்படின்னா எனக்கு ரோஸ்டர் ஃபார்மில் என்னென்ன கிடச்சிருக்குன்னா A வந்து 0, 2, 4, 6, 8. அடுத்து B என்ன கிடச்சிருக்குன்னா 2, 3, 5, 7. அடுத்து C எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5, 6, 7, 8. அதை நான் எடுத்து எழுதினேன். நம்மளை என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவை தான் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது எதுக்குரிய ஃபார்முலான்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா. அந்த இதில் நான் எல்ஹெச்எஸில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் சிங்கிறது தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து பண்ணணும். நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நான் எடுத்து எழுதிக்கிறேன். B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் சிங்கிறப்ப Bங்கிற செட்டோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன் 2, 3, 5, 7. அடுத்து இன்டர்செக்ஷன் சியில் என்னென்ன இருக்குன்னா 5, 6, 7, 8. இன்டர்செக்ஷன்ங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுவோம். இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு காமனாக இருக்குன்னா 5ம் 7ம் எனக்கு காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் C வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு ஏங்கிற செட்டோட வேல்யூ தெரியும் 0, 2, 4, 6, 8. இங்கே யூனியன் இருக்கிறனால நான் யூனியனை வந்து எழுதிட்டேன். அடுத்து B இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 5, 7. யூனியன்கிறப்ப ரெண்டு செட்டை கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன கிடைக்கும்னா 0, 2, 4, 5, 6, 7, 8. இதான் எனக்கு A யூனியன் B இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர். இது வந்து எல்ஹெச்எஸோட ஆன்சர். அதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஆர்ஹெச்எஸ் வந்து பார்க்கணும். ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து எதுக்குன்னா A யூனியன் பிக்கு, அதனால் நான் A யூனியன் B வந்து கண்டுபிடிக்கணும். நான் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்து யூனியன் எழுதியாச்சு. அடுத்து Bங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ யூனியன்கிறப்ப ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணனா எனக்கு என்னென்ன ஆன்சர் ஒன்னா 0, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு எனக்கு கிடைக்கும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா A யூனியன் C வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நான் A யூனியன் C இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன் 0, 2, 4, 6, 8. யூனியன் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன் 5, 6, 7, 8. அப்படின்னா ரெண்டையும் நான் யூனியன் பண்ணணும். யூனியன்னா கம்பைன் பண்ண போகிறேன். கம்பைன் பண்ணனா எனக்கு 0, 2, 4, 5, 6, 7, 8 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறது தான் எனக்கு ஆர்ஹெச்எஸ். அப்படின்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. அப்படின்னா A யூனியன் B நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன் 0, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்து இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டேன். அடுத்து A யூனியன் C. A யூனியன் C ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் 0, 2, 4, 5,
6 7 8 இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும். இங்கே எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குன்னா எனக்கு 0 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, 4 5 6 7 8 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அந்த எலமெண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால இதை நான் 2ன்னுட்டு எழுதிக்கிட்டேன். இங்கே எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர் வந்து ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் இது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல், அதனால் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளை வெரிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.12 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெரிஃபைன்னுட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வெரிஃபையும் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியனுடைய ஃபார்முலா. இதை வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வென் டயக்ராமை யூஸ் பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நான் எல்ஹெச்எஸ் வந்து பார்க்குறேன். எல்ஹெச்எஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி தான் எனக்கு ஏன் எல்ஹெச்எஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் வந்து பி யூனியன் சிக்கு வந்து நான் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வந்து நான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை நான் இந்த சம்மில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்க்கு கண்டுபிடிச்சாகணும். பி யூனியன் சிங்கிறப்ப பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் கம்பைன் பண்ணுறது. இந்த செட்டை வந்து நான் ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இது பி, இது வந்து சின்னுட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பி யூனியன் சிங்கிறப்ப பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். நான் பிங்கிற இந்த செட்டை ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது சிங்கிற இந்த செட்டை ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். இதான் வந்து எனக்கு பி யூனியன் சியோட ஆன்சர். அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சிங்கிறப்ப இது, அடுத்து ஏங்கிறப்ப இது, கரெக்டாக? இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அதாவது ஏங்கிற செட் வந்து இந்த இடம், இந்த இடத்துக்கும் பி யூனியன் சிக்கும் வந்து காமனாக ஷேடாக இருக்கிற இடம்னா அது இந்த இடம் மட்டும்தான் எனக்கு முதல்ல நான் ஏபிசி வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஏபி சி அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏங்கிற செட்டு வந்து இது, பி யூனியன் சிங்கிறது இது ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? இப்போ ஏங்கிற செட்டுக்கும் பி யூனியன் சிக்கும் காமனாக இருக்கிறதுனா இந்த ஸ்பேஸ் மட்டும்தான். அதனால் இந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன். இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். அதனால் இதை ஈக்குவேஷன் 1ன்னுட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஒரு வென் டயக்ராம் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு, அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு, அடுத்து ரெண்டு இதையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறப்ப ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் காமனாக மீட் பண்ணுற இடம். அது ரெண்டு காமனாக மீட் பண்ணுற இடம் வந்து இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் காமனாக மீட் பண்ணுது. அதனால் இதை ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறப்ப ஏங்கிற செட்டும் சிங்கிற செட்டும் காமனாக மீட் பண்ணுற இடம். அது ரெண்டும் காமனாக மீட் பண்ணுறது இந்த ஸ்பேஸ் மட்டும்தான். அதை நான் ஷேட் பண்ணிட்டேன். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சின்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் இந்த இடத்துல ஷேட் பண்ணதையும் இந்த இடத்துல ஷேட் பண்ணதையும் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஷேட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியில் நான் ஷேட் பண்ண ரீஜியன் வந்து இந்த இடம், அதனால் நான் இந்த இடத்த ஷேட் பண்ணிட்டேன். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சியில் ஷேட் பண்ண இடம் இந்த இடம், அதனால் ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன். இது எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால இதை நான் வந்து 2ன்னுட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர், இது வந்து எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறேன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னுட்டு எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளை இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன்கிற ஃபார்முலாவை கொடுத்து அதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வென் டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபையும் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.